அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் யாருக்கு காத்திருக்கிறோம்? இன்றைக்கு நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? இன்னொன்று மறந்துவிடும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை இல்லை. ஏன்னா அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தோடு உங்களுக்கு கொண்டு போய், ஏன்னா காலையில் 5 மணிக்கும் 5:30க்கும் வந்துட்டு அப்புறம் நாங்கள் 10 மணிக்கும் வரணும். யாரும் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? வேலைக்கு போயிடும். அதனால 5:30 மணிக்கு விட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ மாத்திரம் சந்தோஷமாக சிரிப்பீங்க. ஆனால் நீங்கள் வருகிறீர்கள் என்று உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை காக்க வைக்கிறோம். பரவாயில்லையா? யாரை காக்க வைக்கிறோம்? யாரை காக்க வைக்கிறோம்? உங்களை ரட்சித்தவரை காக்க வைக்கிறோம். உங்களை அழைத்தவரை காக்க வைக்கிறோம். உங்களை பரலோகத்தில் சேர்க்கிறவரை நாம் இப்போ காக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பாக்கியவான் என்ற பெயர் எழுதப்பட்ட தெரியுமா? நாம அவர் காத்திருக்கிறதுல, அவர் நமக்கு காத்திருக்கும்படியாக நாம் செய்வதனால். ஜப அறையில நாம் காத்திருக்கிறோமா? ஜப அறையில காத்திருக்கிறோமா? அல்லது தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அல்லது செய்த நன்மைக்காக நாம் காத்திருக்கிறோமா? செய்ய வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறோமா? ரேஷன் கடையில ஒரு துண்டு கரும்புக்கும் அரிசிக்கும் எண்ணெய்க்கும் சர்க்கரைக்கும் காத்திருப்போம். புடவை கொடுக்குறாங்கன்னு காத்திருப்போம். எல்லாத்துக்கும் நம்ம காத்திருப்போம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் விசுவாசிகளாக நமக்கு காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. இத்தனை மணிக்கு போனா பாடல், இத்தனை மணிக்கு போனா ஆராதனை, இத்தனை மணிக்கு போனா கர்த்தருடைய செய்தி கேட்டு நம்ம வெளியே போயிட்டே இருக்கலாம். எப்படி நம்முடைய அதாவது ஆண்டவருடைய வாயிலிருந்து நம்முடைய பெயர் பாக்கியவான் என்று தேவனால் எப்படி சொல்ல முடியும்? தேவனால் எப்படி சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. இவள் பாக்கியவதி, இவன் பாக்கியவான் என்று எப்படி சொல்ல முடியும்? எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, நெடுநாளாய் காத்திருப்பதில் இருதயத்தை இளைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்க நெடுநாளாய் காத்திருக்கிறீர்கள். ஒரு ஜெபத்திற்கு வைத்து நெடுநாளாய் காத்திருக்கிறீர்கள், அல்லது ரட்சிப்புக்காக நெடுநாளாய் காத்திருக்கிறீர்கள், அல்லது ஒரு ஆசீர்வாதத்துக்காக நெடுநாளாய் காத்திருக்கிறீர்கள், பிள்ளை பாக்கியத்திற்காக நெடுநாளாய் காத்திருக்கிறீர்கள், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்காக நெடுநாளாய் காத்திருக்கிறீர்கள், திருமண காரியங்களுக்காக நெடுநாளாய் காத்திருக்கலாம். நீங்க எதற்கெல்லாம் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ நீங்கள் தயவு செய்து இயேசுவின் நாமத்தினால பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தருடைய சத்தம் கேட்கிற வரைக்கும் காத்திருங்கள். ஏன்னா நான் இன்னைக்கு காலையில உள்ள வந்த போது என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் போட்ட வார்த்தையை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், உன் சந்ததி இப்படியாய் பெருகிருக்கும். நான் ஆபிரகாமை குறை சொல்ல, காத்திருக்கிற அனுபவம் அவருக்கு குறைந்து போச்சு. எப்படி குறைஞ்சிச்சு? மனைவியுடைய சொற்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், ஏய் எப்பா, இவன் உன்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. நான் இவனை உனக்கு முன்
குறிக்கல. உன் மனைவியின் இடத்திலே தோன்றுபவன் தான், உன் மனைவியின் இடத்திலே தோன்றுபவன் தான். வார்த்தையை கவனிக்கும், சரியா? உன் மனைவியின் இடத்திலே தோன்றுபவன் தான் உனக்கு வாக்குத்தத்தத்தின் மகன் என்று சொன்னார். அதனால் எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஈசாக்குக்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார், அற்புதங்கள் பெறுவதற்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார், அதிசயங்களை பெறுவதற்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார். நீங்கள் வேதத்தை நன்கு கற்று தெரிந்திருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், யோசித்து பாருங்கள். ஆனால் நாம இன்சிடென்ட்லேயே எல்லாம் நடக்கணும்னு யோசிக்கிறோம். நான் சோமனி கிடைக்கல, உடனே வேற வழியை பார்க்கலாம். காத்திருங்கள். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை ஒரு வேலை இழைக்கப்படும். ஆனால் விரும்பினது வரும்போது வேதம் சொல்லுது, அது ஜீவ விருட்சம். அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? பரலோகத்துல தேவ சமூகத்தில் இருக்கிற வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஜெயம் கொள்கிறவனுக்கு அவர் அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா நீ காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு. கர்த்தருக்கே, கர்த்தருக்கு இல்ல, கர்த்தருக்கே அப்படிதானமா இருக்கு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே. அல்லேலூயா. அவர் ஒருவருக்கே காத்து. ஆமென். உண்மைதாங்க சொல்ற, அவர் ஒருவருக்கே காத்து. இங்க 2 ஊழியர்கள் இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னு தெரியும். சில சபைகளிலே அல்லது சில மணிகள், சில ஊழியர்கள் சபையில ஆராதனை எல்லாம் முடிச்சு சீஃப் கெஸ்டா வர்றவங்க அவங்களுக்காக சில பாடல்கள் எல்லாம் பாடணும், லேட்டா வருவாங்க. நான் தவிர இது வரைக்கும் செய்ததில்லை, சஞ்சயம் செய்யலை. நான் பார்த்துக்கிறேன் அவங்களுடைய ஊழியத்தில். இனி வருகிற நாட்களில் எவ்வளோ நம்ம உயர்த்து பண்ணலாம், அது செய்யவேன். அல்லேலூயா. ஏன்னா உண்மைதான் சொல்கிறேன், சபை ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாகவே நான் போய் பின்னாடி சேர்ந்து உட்காந்துருவேன். போய் உட்காந்துருவேன். ஆராதனை முடிக்கிற தருவாயில் நான் மேலே வந்து ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆமென். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். பல ஊழியர்கள் பெயர் பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அவங்களுக்காக சபை காத்திருக்கும், விசுவாசிகள் காத்திருப்பார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, மீண்டும் சொல்லுகிறேன், ஏன் உள்ளத்தை ஆண்டவர் இப்படி நெருக்கி ஏவுனார்னு தெரியாது. நீங்க கர்த்தருக்கு காத்துங்க, கர்த்தரை உங்களுக்காக காக்க வைக்காது. அல்லேலூயா. ஒரு விஷயம் 2020 அல்லது 21 சரியா ஞாபகம் இல்லை, என்னை ஒரு குடும்பத்தார் சந்திக்க இந்த இடத்திற்கு வந்தார்கள். என்னை சந்திக்க இங்க வந்தார்கள். குடும்பம் அவர்கள் என்னில் வைத்த ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் எங்கள் பகுதியில் ஊழியம் செய்ய வரவில்லை, உங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் தான், ஏன் வரவில்லை, எதற்காக வரவில்லை, உங்களுக்கு எங்கள் பகுதியில் ஊழியம் செய்ய விருப்பமில்லை, ஏன்னா நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட பேசினாங்க. ஒருவேளை இதை யூடியூப்ல அவங்க பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னை ஊழியம் செய்ய வேணாம், அதாவது காரணம் ஏதாவது இந்த மாதிரி நேரத்தில் இங்க ஊழியம் வேணான்னு சொன்னவங்க அவங்க மனைவி. ஏன்னா நீங்க அவ்வளவு தூரத்திலிருந்து பயணப்பட்டு வரும்போது அந்த கொரோனா தொற்று இங்க இருக்கிறவர்களுக்கு தொற்றி கொண்டால் என்ன செய்வது? நான் காட்டி கொடுக்கவே இல்லை இந்த செகண்ட் வரைக்கும். இப்பதான் நான் செய்தியில சொல்றேன், உன் மனைவிதான் இந்த ஜெப கூடாரத்தை நடத்த நீங்க வேணாம்,
கொஞ்ச காலம் இருக்கட்டும், அந்த கொரோனா காலங்களெல்லாம் ஒழியட்டும், அதுக்கப்புறம் நடத்துங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியும். நான் சொல்லலை. ஏன் சொல்றேன்னா, அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர்கள் போகும்போது என்னை நல்லா வசப்பாடி விட்டு அவர்கள் செல்கிறார். ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். கர்த்தர் எனக்கு பிரத்யட்சமே என் கண்களை திறந்து காட்டினார். இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன்ல இந்த 3 பிள்ளைங்க இல்லை 4 பிள்ளைங்க உட்காராங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் இல்லை. இங்கே கர்த்தர் தேடுறார். எங்க ஷர்மி, எங்க ஸ்வேதா, எங்க பிரீத்தி, எங்க தீபிகா, எங்க திவ்யா, எங்க 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 எங்கன்னு அவர்கள் இருந்த இடத்தை கர்த்தர் தேடுகிறதை போல என் கண்களுக்கு காட்சி தந்தார். நீங்க சில நேரம் எப்படி நினைக்கிறீங்க தெரியுமா? இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நான் சொல்றேன், உங்களுடைய வேலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல. ஏன்னா அங்க போனா சம்பளம் வரும், இங்க வந்தா என்ன வரும்? இங்க வந்தா பரலோகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்படும். அல்லேலூயா. இங்க வந்தா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இங்க வந்தா உங்களுடைய மாவு எண்ணெயும் குறையாது. இங்க வந்தா உங்களுடைய அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இங்க வந்தா உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். இங்கே வந்தா கர்த்தருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. பல நேரம் நம்ம நினைக்கிறதுல, சர்ச்சுக்கு இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் போனா என்ன, இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் கம்மி எடுத்தா என்ன, இந்த வாரம் என்ன இருக்கிறது எத்தனை வாரம்? 4 வாரம், ஒரு டைம் 5 வாரங்கள் வந்துருதுல, 5 வாரம் போயிருமா? நான் கேட்கிற 3 வேளையும் சாப்பிடணுமா? இதுக்கு பதில் வரவே வராது. 3 வேளையும் சாப்பிடணுமா? 3 4 வேளைக்கு தான் நான் சாப்பிடுவேன்ற மாதிரி பாருங்க. நம்முடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏறி சொல்லி டீ குடிச்சு ஆகணும். அந்த பழக்கம் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் இயேசுவின் நாமத்தினால இப்போ விட்டுட்டேன். நான் விட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்திரிச்ச உடனே டீ வேணும். இன்னும் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருக்குது. அது மட்டும் இயேசுவின் நாமத்தினால மாறும். என்னன்னா சகோதரர் நிக்கோலஸ் வீட்டுக்கு போனால் அவங்க அடிப்படை தேடு, அது மாத்திரம் மாறும். அவங்க வீட்டுக்கு போனாவே எதனா இருக்கும். இந்த வாரம் முதல்ல போய் தேடி பார்த்தா ஒண்ணுமே காணும். நான் மிகைப்படுத்தி பேசுறேன்னு நினைக்க வேணாம். நம்முடைய சூழ்நிலைகளை அப்படியே மாத்திருங்கன்னு சொல்ல வர. தேவனை தேடுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியுங்க. இப்பெல்லாம் நீங்க நம்புவீங்களா நம்ம மாட்டீங்க, கரெக்டா 3:19, 3:16, 3:17, 3:20 எல்லா டே அப்படின்னு. எப்போ? மத்தியானம் இல்லை, விடியகாலம். அவருக்கு என்னையா பகல வீட்டில் தூங்கி தானே இருப்பாரு. யாருன்னா சொல்லிட்டுங்க நான் பகலில் தூங்குறேன்ட்டு. என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு ஆசையா, இன்னைக்கு கூட தான் சொல்றேன், இன்னைக்கு அதுக்கப்புறமா தூங்குன 6:20க்கு டக்குன்னு எழுச்சிட்டேன். என்னன்னா அவரை நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எங்க சித்தப்பா நினைச்சு கூட பார்த்ததில்ல. செத்துட்டாரு. அவரு ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும் செத்து. அவரு வராரு கனவுல, தம்பி என் பொண்ணு அவள் தனியா இருக்கிறா, இருப்பா, அவளை பார்க்கறதுக்கு நான் வரணும். நான் சொல்றேன், ஏன்பா இன்னைக்கு வர, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. உண்மை, அவர் நினைக்க கூட இல்லை. அவர் சாப்பிட்டு நான் போல, இங்கதான் செத்து போனார், பாபுநகர். இங்க இருந்து ஊருக்கெல்லாம் கொண்டு போனார், போக கூட இல்லை. ஆனா திடீர்னு பார்த்தா அவரெல்லாம் வராது. நான் கொஞ்சம் அசந்து தூங்கினேன்னு வச்சுக்க, இப்படிதான் வரும். அதனால எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 31:24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஆமென். யாரு? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இரண்டாவது நம்ம இப்ப வாசித்தோம் 31:24,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே காத்திருக்கிற தைரியமா தான் சொல்லுங்களேன். காத்திருக்கிறவர்களே அப்படின்னா என்ன? இப்போ சபையில யாருமே இல்லை, வந்துட்டு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க, பார்க்கறவங்கள என்ன சொல்லுவாங்க? என்னடா பைத்தியக்காரன் உள்ள ஒருத்தரும் காணோம், திரள் கொண்ட ஜனங்களே அப்படின்னு ஆளா முடிஞ்சு போச்சு. சரியா? நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு தனி மனிதனுக்கு பேசுறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனே நீ உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, நான் உன்னை தாங்குவேன், தப்பிப்பேன், உயர்த்துவேன். ரெண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே அப்படின்னா நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தருக்கு காத்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. அவன் தூங்கிட்டோம். எவன் தூங்கிட்டோம்? அவன் தூங்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம். நான் மீண்டும் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால யாத்ராகம புஸ்தகத்துக்கு கொண்டு போவேன். அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ உன் பிள்ளைகளுக்காக கூட என்ன பண்ணக்கூடாதா? அந்த மன்னாவை எடுத்து சேர்த்து கொண்டு போக முடியாது. யாருக்கு எவ்வளவு வேணுமோ அவங்க வந்து அவங்க வாங்கிட்டு அவங்க எடுத்துக்கொண்டு அவங்க ரூமுக்கு போய் உக்காந்து சாப்பிடணும். அடுத்த வேலைக்கு சோம்பேறித்தனப்பட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து போனாலும் அது என்னவா மாறிடுமா? புழுவா மாறிடுமா? அப்படி ஒரு காலம் இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக. உண்மைதான் சொல்றேன். அப்போ பயம் எல்லாருக்கும் வரும். புழுவா மாறிச்சுன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் வரும். ஒண்ணு இல்லை, மத்தியானம் சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும். காலையில சமைச்சிட்டு வந்தா திடீர்னு நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, செய்து வச்ச சோறு புழுவாயிரு. அக்பர் கிட்ட வாங்கின கறி அப்படியே அது நாக்கா பூச்சி மாதிரி நின்றுதுன்னு வச்சுங்க. அடுத்த வாரம் வாங்குவீங்க, அடுத்த வாரம் செய்வீங்க. முதல்ல சர்ச்சுக்கு போயிடலாம், முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துடலாம், முதல்ல தேவ சமூகத்தை ருசி பார்க்கலாம். அப்புறமா பிறகு வீட்டுக்கு போய் சமையல் கட்டில நின்று சமையல் பண்ணலாம். இன்னைக்கு உண்மையாவே சர்மிக்கும் பிரீத்திக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நல்ல சாப்பாடு கர்த்தர் தருவாராக. ஆமென். ருசியான சிக்கனை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஒரு வீட்டுல விருந்து ரெடி ஆயிடுது. கர்த்தர் நல்லவர். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ சொன்னே, உங்க வாழ்க்கையில நீங்க குடும்பமா கர்த்தருக்கு காத்துருங்க. ஆமென். யாரா காத்துருங்க? யாரா காத்துருங்க? அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவர். நீங்க எப்பவுமே கேள்விக்குறியா இருக்காருங்க. வினாக்குறி எப்படி இருக்குங்க? கேள்விக்குறி எப்படி கொட்டி எப்படி கேள்விக்குறி எப்படி இருக்கும்? கேள்விக்குறி மாதிரி இருக்கும். ஆச்சரியக்குறி மாதிரி இருக்கும். நீங்க எப்பவுமே தலை குனிந்தவர்களாய் வாழாதீர்கள், ஆச்சரியக்குறியாய் வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து ஜனங்க ஆச்சரியம், இவன் போன வாரம் வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி தான், இன்னைக்கு ஏதோ ஒன்றை வாழ்க்கை நடந்திருக்கிறது. அப்படி ஆச்சரியமா பார்க்கணும் நான் பார்த்தா. ஆமென், ஆமெனா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை ஆச்சரியப்படும்படியாய் மாற்றுவார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு பழைய பாட்டை பாட்டிருப்பீங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு பழைய ராகத்தையே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு பழைய வாழ்க்கையே, புதிய வாழ்க்கைக்கு திரும்புங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க இதுவரைக்கும் யாருக்காக காத்திருந்தீங்களோ இல்லையோ, இனி வருகிற நாட்களில் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்க. நான் சொல்ல வேதம் சொல்லுது, மத்திய எழுதுகிற சுவிசேஷத்துல ஜனங்க மரணத்துக்காக காத்திருப்பாங்க, தேடி ஓடுவாங்க, மரணம் வராது. தெரியுமா? நான் சொல்ல பைபிள் சொல்லுது, ஐயோ சாவு வராதா, நான் செத்துற மாட்டினா இந்த உபத்திரவத்துல நான் வாழ்றேனே, மரணமே வாழ்வாங்க, வராது. அந்த கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு வேணுமா? நம்ம கர்த்தருக்கு காத்தோம்.
அந்த கைவிடப்பட்ட நிலைமை நம் பிள்ளைகளுக்கு வேணுமா? நம்ம காத்திருக்கலாமே. அந்த நிலைமை நமக்கு வேணாமே. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1-3 முடிய. சங்கீதங்களின் புஸ்தகம் 40:1-3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. போதும். அடுத்த வசனத்துக்கு போலாம். கர்த்தருக்கு பொறுமையுடன் எப்படி காத்திருந்த? பொறுமையோடு காத்திருந்தேன். என்ன பண்ணாரா கர்த்தர்? நம்மிடத்தில் சாய்ந்து. ஐயோ, இந்த பிள்ளை இத்தனை நாள் பொறுமையாய் காத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் இந்த குடும்பம் பொறுமையாய் காத்திருக்கிறது. இவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பொறுமையாய் காத்திருக்கிற உன்பக்கமாய் சாய்ந்து. இப்ப வாசிங்க 2வது வசனத்தை. பயங்கரமான குழியிலோ. அல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து. ஆமென். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. அல்லேலூயா. என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உளையான சேருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்தல, உன் உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்துட்டு எங்க நிக்க வச்சிருக்கிறாரா? கன்மலையின் மேல உன் காலை நிக்க வச்சிருக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, என்ன கன்மலையானவரே. எப்படிங்க அந்த பாட்டு? என்ன கன்மலையானவரே என்னை காக்கும். யார் அந்த கன்மலை? யார் அந்த கன்மலை? யார் அந்த கன்மலை? வேதம் சொல்லுது, அவரே கிறிஸ்து. யார் அந்த ஞான கன்மலை? அவரே கிறிஸ்து. கிறிஸ்துவோடு உன் கால்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனே, நாம காத்திருப்பதில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருப்பதில், வார்த்தைக்கு காத்திருப்பதில், அல்லது கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு காத்திருப்பதில், அபிஷேகத்துக்கு காத்திருப்பதில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ காத்து. கல்யாண வீட்டுக்கு போறோம். முதல் பந்திலேயே நமக்கு சாப்பாடு கிடைச்சிருந்தா? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதான் முதல் நான் அந்த ஆர்எஸ் மஹால்ல கால் வைக்கிறேன். ஆர்எஸ் மஹால் இல்லை, கிருஷ்ண மஹால் கால் வைக்கிறேன். அவ்வளோ ஜனம். நான் என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றவர்களும் போய் பந்தி சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி நிக்க வச்சுட்டாங்க. இல்லுங்க புத்தர், அது என்ன முயெல்லாம் செஞ்சிருக்கிறோம், சாப்பிட்டே போயிடலாம், நில்லுங்க புத்தர். நீங்க என்ன பண்ணல? நம்ம அடியில் வெக்கமா போச்சு, ரொம்ப வெக்கமா போச்சு. ஏன்னா முன்னாடி உட்காந்து சாப்பிடுறவங்க நம்முடைய சபையின் முன்னாள் விசுவாசிகள். என்னை பார்த்த உடனே நான் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க இலையை மூழ்கி ஏச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் எனக்கு குற்றமான சாட்சி, துடிக்குது, அடிக்குது, எல்லாரும் பண்ணுது. அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண பாரு, அது பார்த்தீங்களா எனக்கு தெரியல. அப்படின்னா என் வாயிலிருந்து எச்ச அப்படியே முழுங்கிறேன். ஏன்னா பசி எடுத்துச்சு. எச்ச முழுங்க பசிச்சுமாவா உள்ள சத்தமாக போடுது. அங்கெல்லாம் காத்திருப்போம். எங்கெல்லாம் கல்யாண வீட்டில் போய் பிரியாணிக்கு தான் காத்திருப்போம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க கஷ்டப்படும். கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்க கஷ்டப்படும். ஜெபத்தில் காத்திருக்க கஷ்டப்படும். ஜெபிக்கிறவங்களோடு காத்திருக்க கஷ்டப்படும். ஜெபத்தை சீக்கிரம் முடிக்கிறது. ஒரு நேரம் இழுத்துக்கு போறாரு, முடிக்க மாட்டாரா? எவ்வளோ நேரம் இழுத்துக்கு போறாரு? முச்சா நல்லா இருக்குமே, சீக்கிரம் முச்சா நல்லா இருக்குமே. தயவு செய்து உங்க இடத்துல அன்பா கேட்கிறேன், நீங்க காத்திருந்த காரணம் அவர் நம்மை குழியிலிருந்து எடுத்திருக்கிறார். உடையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி அவரோடு கூட நிற்க பண்ணினார். 3வது வசனத்தை வாசிக்கணும். நமது தேவனை துதிக்கும்
இருக்கும் புது பாட்டை ம். அவர் என் வாயிலே கொடுத்தார். ம். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன பாட்டு? புது பாட்டு. என்ன பாட்டு? புது பாட்டு. என்ன பாட்டு? என்ன பாட்டு? புது இல்ல தைரியமா சொல்லுங்க. என்ன பாட்டு? நம்ம வாயில புத்தர் நடக்கவே இல்லை புத்தர். சோகம் நம்ம நடக்கவே இல்லை புத்தர். போன நடக்கவே இல்லை புத்தர். அந்த சர்ச்சைக்கு போயிருந்தாங்கிற யாரும் நடக்கவே இல்லை. இங்க பிரேம பார்த்து நான் இன்னைக்கு திரும்பிக்கிறேன். பிரேம் பக்கம் சுகர் மாத்திரை சாப்பிட்டுதான் பாருங்க. சுகர் குறைஞ்சிச்சாப்பா? அதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். எது அந்த மாத்திரையில நான் குறை சொல்றதுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாத்திரையை சாப்பிட்டோம் நமக்கு சுகர் குறையல. அந்த மாத்திரையை தூக்கி ஏசி நாட்கள் ரிஸ்க் அடிக்க மாட்டோம். அவன் சொல்றதெல்லாம் யாரு? டாக்டர் சொல்றதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கணும். இந்த மாத்திரை வேணாங்க, இதுக்குன்னு ஐயா கொடுக்குறேங்க, நான் கொடுங்க சார். ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, புது பாட்டு உன் வாயிலிருந்து வரணும். ஏசியல் பரிகாரி, இந்த ஏசியல் பரிகாரி. ஆமென். அல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையை விட நீங்க தான் என் தேவை சொல்லி பாருங்க. அந்த மாதிரி புது பாட்டெல்லாம் பாட மாட்டோம். திருப்பி பழைய புள்ளி கருவத்தரடின்னு தான் பாடுவோம். என்ன ஜபத்துக்கு போனா என்ன நடந்துச்சு? எப்பவுமே பேசுற மாதிரி தான் பேசினார் கோபி பாஸ்டர். எப்பவுமே குத்துற மாதிரி தான் குத்தினார். எப்பவுமே திட்டுற மாதிரி தான் திட்டினார். எப்பவுமே இதே பாட்டு தான், இதே பாட்டு தான், இதே பாட்டு தான். இப்போ எனக்கு 54 வயசு நடக்குது. நான் படிக்கும் போதும் அதே தான், இப்படி போட்டு இப்படி தான். இப்போ 54 வருஷம் முடிஞ்சும் யாரு லீஸா கம்மியாக படிக்கிறது நீதானா? ஸ்கூல்ல இங்கே நீதானா? 8th 9th. இப்போ நீ படிக்கும்போது இப்படி தான் வருதிய மார்ச்சா? அதெல்லாம் அப்படியே தான், அதெல்லாம் ஏற்றுப்போம். ஏன் இப்போ என்னது 2025 வேற மாதிரி தலைமையில பேசுறாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் எப்பவுமே என்னது பாஸ்டர் இப்படி தான் பேசுகிறாரு, எப்பவுமே எங்களை குத்தி பேசுகிறாரு, எப்பவுமே எங்களை இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு. ஏன் குத்தி பேசுகிறாரு? ஏன் அப்படி பேசுகிறாரு? நாம் சீர்படிப்படியாக கர்த்தர் பேச சொல்கிறார், பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சொந்த வசதிப்பு பேசணும்னு வச்சுங்களேன், உங்களை ஒன்றுமே பண்ணாது. உங்களை உருவாக்கவும் ஆக்காது, உங்களை இப்படி உட்கார வைக்கவும் பண்ணாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசினாதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உருவாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் இனி வருகிற நாட்களிலே உமக்காக காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இது நாள் வரைக்கும் நீங்க எனக்காக காத்திருந்தீங்க ஆண்டவரே. நான் எப்போ ஜபாரத்துக்குள்ள வருவேன், நான் எப்போ ஆலயத்துக்குள்ள வருவேன், நான் எப்போ ஆராதனையில கலந்து கொள்வேன், எப்போ என் வாய் உம்மை துதிக்கோடு நீங்க காத்துட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்கிறேன். இனி வருகிற நாட்களிலே நான் உமக்காக காத்திருப்பேன், உங்க வார்த்தைக்காக காத்திருப்பேன், உங்க வசனத்துக்காக காத்திருப்பேன், உங்க நல்ல அன்றைய பொக்கிஷத்திற்காக நான் காத்திருப்பேன். இயேசுவின் நல்ல நாமத்தினால், இயேசுவின் நல்ல நாமத்தினால் இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல